அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். மனம் சார்ந்த பிரச்சனைக்கு எளிய தீர்வு வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் நாளை இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். நாளை ஆவணி மாதத்தின் 3ஆம் பிறை மாலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள மேற்கு திசை பார்த்து அமர்ந்து வெள்ளை நிற விரிப்பில் அமர்ந்து உங்கள் கையில் 2 கையிலையும் பச்சரிசியை வச்சு அதை கையை இப்படி ஓப்பன் பண்ணி உங்கள் மடியில் வைத்து கொண்டு மேற்கு திசையில் சந்திரன் உதித்து விட்டார் என்று மனமாற நினைத்து ஓம் ஸ்ரீம் சந்திரமௌலேஸ்வராய நம என்கின்ற மந்திரத்தை 111 முறை ஜபம் செய்யுங்கள். ஜபம் செய்த பிறகு உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த அரிசியை மனமாற பிரார்த்தனை பண்ணி என் மனம் சார்ந்து இருக்கக்கூடிய பயங்கள், கவலைகள், துன்பங்கள், தொல்லைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள், எதிர்மறை தன்மைகள் அத்தனையும் காணாமல் போக வேண்டும் என்று இந்த மந்திர ஜபம் செய்துள்ளேன். எல்லாம் அந்த சந்திர பகவானால் நன்மையாக நடக்க வேண்டும். சந்திரனை மகுடத்தில் சூடியிருக்கக்கூடிய அந்த சிவன் என் வாழ்வில் பல அற்புதங்களை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு மேற்கு திசையில் கொண்டு போயிட்டு ஏதாவது மரத்துக்கு அடியில் அந்த அரிசியை போடுங்க. யார் ஒருவர் ஒவ்வொரு 3ஆம் பிறை என்றும் இந்த பரிகாரத்தை செய்து வருகிறார்களோ மனம் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். நீங்கள் தெரியாமல் ஏதாவது பாவங்கள் கூட செஞ்சுருக்கலாம். அது மனதில் உறுத்தி கொண்டே இருக்கும். தப்பு பண்ணிட்டோமே, இது பண்ணியிருக்கக்கூடாதே, இதுக்கு எப்படியாவது தீர்வு கிடைக்கணுமே அப்படின்னு நினைப்பீங்களே. அதற்கும் கூட இதையை நீங்கள் செய்யலாம். இதை நாளை நீங்கள் அனைவரும் செய்து உங்கள் வாழ்வில் எல்லா விதங்களிலும் நன்மைகள் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். சிறு சிறு பரிகாரத்தை யார் ஒருவர் தன்னை நம்பி செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் நற்பாதைகளை உருவாக்கி தரும். அதன் மூலமாகத்தான் நான் பல நபர்களுக்கு சந்திக்காமையே உலகத்தில் ஏதோ ஒரு மூலையிலிருந்து உங்களுக்கு இந்த மாதிரியான நேர்மறை பதிவுகளை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் வேணுங்கிறது முழுமையான நம்பிக்கை. 2வது, இறைவனை நோக்கி நீங்கள் செய்ய வேண்டிய சரணாகதி. இந்த 2ஐயும் செய்துட்டு உங்களோட பணி என்னவோ செயல் என்னவோ அதில் முழுமையாக ஈடுபட்டு கொண்டு வந்தால் உங்கள் வாழ்வில் எல்லா விதமான அற்புதங்களையும் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி தரும். நான் வணங்கும் ஸ்ரீ ஸ்ரீ குபேரபீடத்து குபேரின் அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இந்த பரிகாரத்தை யார் செய்ய போகிறீங்க 3 கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரத்தில் இருந்து EFT தெரப்பி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் தெரப்பி கிளாஸஸை நடத்த இருக்கின்றோம். 11 நாட்கள் உங்கள் உடம்பில் சில முக்கியமான இடங்கள், அதாவது 7 இடங்களில் தினமும் 7 நிமிடங்கள் தட்டுவதன் மூலமாக ஒத்த தலைவலி, உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது, உடம்பை சுறுசுறுப்பு ஆக்கிறது, சோம்பலை போக்குவது, மன இறுக்கங்களிலிருந்து வெளியே வருவது, சந்தோஷமான சுறுசுறுப்பான மனிதராய் நீங்கள் மாறுவது போன்ற அற்புதமான விஷயங்கள் இந்த தெரப்பி கிளாஸில் கலந்துக்கிட்டால் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். உலகத்தில் எங்கே இருந்து இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் நடைபெறுது. இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சா கிழக்கக்கூடிய தொலைபேசி எண்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்க. வரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஒரே நாளில் 3 நரசிம்மர் கோயிலுக்கு, 3 சிவன் கோயிலுக்கு சிறப்பு யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். விழுப்புரத்தில் காலையில் தொடங்கி மாலையில் விழுப்புரத்திலேயே முடியக்கூடிய இந்த யாகத்தோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, மைத்திரு முகூர்த்தம் கடன் நிவர்த்தி நாளில் இந்த யாத்திரைக்கு போயிட்டு ஒரு யாகமும் செய்கிறோம். வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 31ஆம் தேதி கொங்கண சித்தரின் வாழை கும்மி வாழையம்மனின் மந்திர தீட்சை பயிற்சி வகுப்பு கோவையில் கல்பத்தரு நடைபெற இருக்கின்றது. கலந்து கொள்ளுங்கள். செப்டம்பர் 7 மற்றும் 14 பணத்தை வளர்த்தும் கலை பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சேலம் மற்றும் திருச்சியில் நடைபெற இருக்கின்றது. கலந்து கொள்ளுங்கள், வளம் பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத ஆனந்த பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அபரிதமாய் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.